ஒரு சாராய வியாபாரிமா அதிமுக ரத்தமே இல்லாம பாமகவுக்கு வந்த ஒரு சாராய வியாபாரிக்கு பதவி போட்டுருக்காமா. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தொண்டனே இல்லாமா பாமகவுக்கு வந்தவன் சாராய வியாபாரி செம்பர கட்டுறவன் எல்லாமே எல்லா கேஸ்ல இருக்கிறவமா அவனை போட்டு கட்சியை பண்றாமா. பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதமா செய்துமா சுயநலமா இருக்கிறாமா சுயநலமா மாவட்டத்திலிருந்து 1100க்கும் மேற்பட்ட உயர்கட்டமா பேரூர் கழக அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய பதவியை எங்கள் புரட்சி தலைவி அம்மாவின் முன்னிலையில் ராஜினாமா செய்கிறோம். நீங்க போட்ட பதவியை ராஜினாமா செய்கிறோம். நீங்க போட்ட பதவியை நீங்க நீக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ எடப்பாடி எங்க அம்மா நீங்க போட்ட பதவி தான் விவாதத்தால அகங்காரத்தால திமுக கூட கள்ள கூட்டணி சாகுமா. திமுக கூட கள்ள கூட்டணிமா. எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பது கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களை போல தொண்டர்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். எங்களை போல தொண்டர்கள் எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச திமுக கூட கள்ள கூட்டணி வச்ச எடப்பாடியார நாங்க ஏற்றுக்கவே மாட்டோம். விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சியை அழிச்சுட்டாங்க. தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது பெரிய கட்சிமா நம்ம கட்சி. பெரிய கட்சிமா நம்ம கட்சி. கட்சியை அழிச்சுட்டாங்க எடப்பாடி. நாங்க நீங்க கத்து அங்கே போட்டுருவாங்க. ஒருத்தர் போன் பண்ணாரு. நான் அவருக்கு போன் பண்ணி வர சொல்றேன். அவர் தான் அரேஞ்ச் பண்றாரு. கோபி நமக்கு போய் காணுமே இது காணுமே எங்க இருக்கீங்கன்னா நீங்க அவர் நல்லா லெப்ட்ல அவர் சொன்னார்.
எப்ப சொல்லுங்க. இப்படி ஒரு நிமிஷம் புரியும். கொஞ்சம் பின்னாடி போங்க. நீ பேசு. எப்படி சொல்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தினுடைய நிலைமையை அம்மாவிடம் முறையிட்டு ஏறத்தாழ முதற்கட்டமாக 1100 நிர்வாகிகள் இன்றைக்கு நாங்களே ராஜினாமா செய்து கொண்டிருந்த சூழ்நிலையை உருவாக்கிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மாண்புமிகு இதயம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து அவரை முதலமைச்சராகவும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பிறகு பொதுச் செயலராகவும் நியமித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நீக்குவதற்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்தது போல ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தில் 35 ஆண்டு காலமாக உழைத்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எந்தவித செயல்பாடும் இன்றி அனைவரையும் பதவி விட்டு நீக்குகின்றார். என்ன நடக்குது? இன்னைக்கு பதவி போட்டுக்கலாம். யாரு? செம்மரங்கடத்துல 6 மாசம் ஜெயில இருந்தவன், கொலைகேசில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இன்றைக்கு அம்மா இருந்தாலும் நடக்குமா? சொல்லுங்க பாப்போம். ஆகவே ஒட்டுமொத்தமாக முதற்கட்டமாக 1100 பேர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றோம். இதற்கு மேல் அடுத்த கட்டமாக இது வாரம் வாரம் தொடர்ந்து நடைபெறும். இந்த இயக்கத்திற்கு ஒரு விடுவு காலம் வேண்டும். அதனால் அம்மாவுடைய நினைவிடத்தில் வந்து முறையிட்டுள்ளோம். சார், நீங்களாம் கட்சியில் ரொம்ப காலமா பயணிச்சீங்க. இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? அவர் எடப்பாடி அவர்கள் அம்மா இந்த இயக்கம் எனக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்ய சொன்னாங்க அம்மா அவர்கள். ஆனா இவர் 100 மாதம் ஆச்சு. ஒரு பொது செயலாளர் 100 மாதத்துல இந்த இயக்கத்தையுமே அடியோடு அடிச்சுக்கிறார். எதுக்காக? தன் சுயநலத்துக்காக 2 கோடி தொண்டர்கள் இந்த இயக்கத்தை இவர் மட்டும் சுயநலத்துக்காக தொண்டர்களுடைய அந்த மனநிலை அறியாமல் தான் மட்டும் பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்த இயக்கத்தை அதல பாதாள அளவுக்கு எடுத்து போய் இருக்கின்றார். அதே போல இந்த பதவி எங்க மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 6 தொகுதியில ஒட்டுமொத்தமாக அவர் பதவி போட்டிருக்குது. தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி போட்டிருக்கார். அந்த பதவி தகுதி இல்லாதவர்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்திற்கு பயணிக்க விரும்பவில்லை. அதனால் பொதுச் செயலாளர் எப்படி இருக்கிறாரோ அதே போல எங்களுக்கு இந்த கட்சியை அழிக்க இந்த மாவட்டம் போட்டுக்கிறாங்க. அவங்க பின்னாடி நாங்க பயணிக்க விருப்பம் இல்லாத நாங்க ரிசைன் பண்றோம். ஆமா, நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஜெயிச்சிருந்தீங்க. அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலையில அந்த கட்சியை விட்டு விலகுறீங்க. வருத்தமா இல்ல? விலகல. பொறுப்பு எந்த பொறுப்பு இல்ல. எல்லாரும் கண்ணீரும் கம்பெனிமா தான் இருக்காங்க. கண்ணீரும் கம்பெனிமா அம்மாட்ட முறையிட்டு எங்க பொறுப்புகளை நாங்க அம்மா காலையில ஒப்படைச்சிருக்கிறோம்.
எங்க மூத்த நிர்வாகிகள் வந்து தலைமை கழகத்துக்கு அவங்க போயிட்டு அந்த மீது இருக்க நிர்வாகிகளும் கொடுப்பாங்க. ரெண்டாவது இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகத்துடைய நிலைமையும் இங்க எவ்வளவு கொதிப்புல இருக்காங்களோ இதே போலதான் தமிழகத்துல அனைத்து நிர்வாகியுடைய நிலவரம் இருக்குது. இந்த கொத்து கொத்தா இவங்க எல்லாரையும் வெளியேற்ற அவங்க எல்லாருமே எங்க அம்மாட்ட வந்து எல்லாம் அம்மா போட்ட பதவி எங்களுக்கு. இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் இருக்காங்க, எல்லாருமே அம்மா போட்ட பதவி. ரெண்டாவது அண்ணன் சிவிஎஸ் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தில் இவங்க அரசியல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் சிவிஎஸ் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தின் அரசியல் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டவர். எல்லாருமே தான் சொல்லுவாங்க, ரெட்டையிலை மீட்டெடுத்த வெற்றி நாயகன் தான் நாங்கெல்லாம் கோஷம் போட்டுருக்கிறோம். இப்ப அந்த ரெட்டையில எங்க இருக்குது? அந்த ரெட்டையில எங்க இருக்குன்னு தெரியாம ஆகி போச்சு. இப்ப புதிய நிர்வாகி நியமிச்சிருக்காங்கல்ல, நீங்க வேணா போய் பாருங்க பத்திரிகையாளர்கள். எந்த நிர்வாகியுமே ஒழுங்கான அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நிர்வாகி ஒழுங்கான நிர்வாகிகள் கிடையாது, தகுதி வாய்ந்த இல்ல. தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தகுதியாளர்கள் அம்மாவுடைய காலடியில வந்து கண்ணீரை வந்து நாங்க வந்து கண்ணீரோட நாங்க வந்து அம்மாட்ட சொல்லிருக்கோம். ஏன்னா 2015 அம்மா ஒன்றிய போட்டாங்க. இன்னி நாள் வரை நாங்க வந்து பொருள் செலவு, உடல் பொருள், ஆவி எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். இந்த கட்சியாக தமிழகத்துல ஒட்டுமொத்த பேர் இந்த நிலையில் தான் இருக்காங்க அதிமுக. சொல்லுங்க. அதாவது பசுபதி மாவட்ட செலவா போட்டிருக்கா பசுபதி வந்து ஒரு நிமிஷம் வாங்கல வாடவா அதான் போற விடு. அங்க இன்னொருத்த இருப்பானு டீலர் மாதிரியா தலைவரே தள்ளுங்க.
எல்லாம் இந்த பக்கம் அப்படி எல்லா பக்கமும் ரொட்டேட். தயவு செய்து மாற்றுக் கட்சியில வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்தது யாருக்குமே குடிக்காதுன்னா கட்சி பண்ணல அந்த மாவட்ட செயலாளர் கட்சி பண்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க, சீனியர்லாம் இருக்கிறாங்க. அம்மா அப்படிதான் பண்ணாங்க, உணவுத்துறை வைப்பாங்க. இவரை பிடிக்கலையா வேற யாருன்னு பார்ப்பாங்க, கட்சி பண்ண பார்த்து கொடுப்பாங்க. அவங்க ஏழையா பணக்காரன் பார்க்க மாட்டாங்க. அதான் கட்சி. நீ ஒருத்தர் திட்டத்துக்காக ஒருத்தர் மாவட்ட செயலாளர் போறது அது கட்சி கிடையாது, இது சர்வாதிகாரம். இது கண்டிக்கப்படுது. பசுமதி ஒழிக ஆள் இல்லையா? அதிமுக ஆள் இல்லையா? ஒரு இளைஞர் இல்லையா? யாரும் இல்லையா? சிபிஎஸ்சி ஒரு தப்பு பண்ணாரு, மாத்தி போடுறதுன்னா சாலை வியாபாரி ஒருத்தர் தான் கிடைச்சானா? அவன் தான் கிடைச்சானா? எலெக்ஷன் பயந்து ஓட சீட்டு ஓடிட்டாங்க. அவன் திரும்பி அவனை கூட தான் கொடுப்பியா? இந்த பழிவாங்க நடவடிக்கை நீ கொடநாடு கேஸுக்கு பயந்து திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்ச, அது முடியலன்னு சொன்ன உடனே திரும்பி என்ன பண்ற? நான் கட்சி காப்பாத்துறேன், கட்சி எத்தனை வருஷம் கட்சி காப்பாத்துவேன்? நீ இருக்கிற கட்சி காப்பாத்துவியா? உன்னதான் 10 தொழில் பழனிசாமி 12 தொழில் பழனிசாமி ஆயிட்டுல, இன்னும் யாருக்காக நீ இதை கட்சி அழிச்சுன்னு இருக்க? சிபிஎஸ்சி அனுப்பிட்டு வளர்ந்து வேற கட்சி எடுத்துருமா? சிபிஎஸ்சி அனுப்பிட்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். அடிப்படை 3 மாசம் நீயே நிக்கிற, 3 மாசம் நீயே மாவட்ட கொடுக்குறா? நீ தான் வந்து தண்ணி ஊத்தி வளர்த்தவர் அவர் தான். எம்ஜிஆர் வளர்க்கிற கட்சியா? தண்ணி ஊத்தி வளர்த்தவர் அவர் தான். ஜெயலலிதா வளர்க்கிற கட்சியா? தண்ணி ஊத்தி வளர்த்தாரு எல்லாரும் நீ பேசுன தண்ணி ஊத்தி வளர்த்தவர் அவர் தான். கட்சியா எடப்பாடி. அம்மா வளர்க்கல அந்த கட்சியா? எம்ஜிஆர் வளர்க்கலாம். தண்ணி ஊத்தி வளர்த்தவர் அவர் தான். எல்லாரையும் எடுப்போங்க, எல்லாரையும் எடுப்போங்க. கொடநாடு கேச கொடநாடு பணத்தை பூரா வாரி வந்து வச்சுக்கலாம். ஒருத்தவங்க தவறாத நீக்கிக்கலாம். கட்சி இடப்படுத்த அம்மா 100 ஆண்டு வாழ்க நாங்க கட்சி.